ஒரு சூப்பரான ஒரு பர்சன், ஒரு சூப்பரான ஒரு அம்பையர் ஜே.ஆர். மதனகோபால். மடிப்பான்னு நான் செல்லமாக கூப்பிடுவேன். தேங்க்யூ மடிப்பா. உங்களோட பிடிச்ச பிளேயர் as an அம்பையர்? நான் பார்த்தோன்னா ரோஹித் சர்மா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி வெரி சவுண்ட் கேப்டன், ஒரு நோ நான்சென்ஸ் கேப்டன். ஒரு லா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே மாற்றுவீங்க ஒரு கிரிக்கெட்டில் அப்படின்னா அது டக்குன்னு என்ன ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்விட்ச் இட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த ஷாட் அடிக்கும்போது பால் எங்கே பிச்சாலும் ஸ்டம்ப் அடிக்குதுன்னா அது வந்து நான் அவுட்டுன்னு மாற்றணும் ஃபீல் பண்ணுறேன். ஏதாவது ஒரு டீம் விளாடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஃபீல் ஆகும்? இந்தியா ஆஸ்திரேலியா கேம்ஸ் வந்து ஒரு நீடில் இருக்கும் அந்த இடத்துல, கீன்லி கண்டெஸ்ட். உங்களோட அனுபவத்தில் ஈஸியஸ்ட் பிளேயர் டு ஹேண்டில் ஆன் த ஃபீல்ட்? சூரியகுமார் யாதவ் ரொம்ப ப்ளீஸிங்காக இருப்பார் ஃபீல்டில். ஹைட் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு புது ரூல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ரூல் உங்களுக்கு ஆஸ் அம்பையர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தா? ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் அந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரிசல்ட் கொடுக்கும், எரர் ஃப்ரீ. அந்த ஃபீல்ட் ஆஃப் பிளேல வச்சிருக்கான், பட் அவன் உடம்பு அந்த குஷன் மேலே படுறதுக்காக அதை வந்து ஒரு 4ன்னு கொடுக்குறாங்க. இது மாற்ற முடியுமா, இல்லை இதை இன்னும் இந்த மாதிரி ஒரு ரூலாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம். அட் த சேம் டைம் பாலும் பவுண்டரியும் நீங்கள் சேம் டைம் தொட்டிங்கன்னா யூ வில் நாட் பி கன்சிடர், நீங்கள் ஃபீல்டு உள்ள இருக்கிற மாதிரி உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதில் சில டைம் போலர்ஸ் உங்கள் மேலே ஏதாவது அப்செட் ஆகிறாங்களா? ஏன் அவுட் கொடுத்துக்கலாம்ல, ரொம்ப அம்பையர்ஸ் கால் அப்படின்னு கேட்பாங்களா? இன்ஃபேக்ட் கேட்பாங்க, என்ன சார் இதை போய் கொடுக்கலையே நீங்கள் அப்படின்வாங்க. நான் அதை சொல்லுவேன், என்னை பொறுத்தவரையிலும் அது மிஸ்ஸிங்ப்பா. ஸோ இப்போ அம்பையர் ஆக்சுவலி குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் படிக்கணும் இல்லையா? சின்ன ஒரு புக் ஒன்று இருக்கு பத்ரி, நம்மளோட பகவத்கீதா, அதுதான். வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. கிரிக்கெட் வித் பத்ரியில் ஒரு புது எபிசோட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சூப்பர் ஓவர் வித் பத்ரி. சூப்பர் ஓவர் வித் பத்ரியில் சூப்பரான பர்சனாலிட்டிஸ் நம்மளோட வந்து அவங்களோட கருத்துக்கள், கிரிக்கெட்டை பற்றி பல இன்சைட் ஸ்டோரிஸ், நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்கிறது அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு பர்சன், ஒரு சூப்பரான ஒரு அம்பையர், இன்டர்நேஷ்னல் அம்பையர், ஒரு பாஸ் கிரிக்கெட்டர், என்னோட நல்ல நண்பருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஜே.ஆர். மதனகோபால். மடிப்பான்னு நான் செல்லமாக கூப்பிடுவேன். தேங்க்யூ மடிப்பா. தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஒரு ஜேர்னி ஆஸ் ஒரு கிரிக்கெட்டராக நான் அவங்க கூட ஆடிருக்கேன். நீங்கள் வந்து இவ்வளோ வெறித்தனமாக ஆடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். பட் ஃப்ரம் தேர் டு அன் இன்டர்நேஷ்னல் அம்பையர், அந்த ஜேர்னி எப்படி இருந்திருக்க முடியும்? It's always a pleasure, Badri, chatting with you. ரொம்ப சந்தோஷம். We are back again on a different platform. Yeah. It's nice. Journey has been a natural extension. என்ன பொறுத்தவரைக்கும் I always loved playing this game. So after playing என்னன்னு ஒரு crossroads when I was at the end of the career, when I sat and thought about what next, as anybody goes through. So it looked like umpiring is a natural extension for me. And the journey has been very, very fruitful, very enjoyable, because I get to see and be in the thick of action. In the thick of action, as you say. விளையாடின அப்புறம் க்ளோசஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கும்போது still there are personal challenges as an umpire. So it has really been a very fruitful and enjoyable journey so far. Super. நீங்கள் சேலஞ்ச் அப்படிங்கிற வார்த்தைனால நான் கேட்குறேன், எது ஹார்டர்? கிரிக்கெட் விளாடுறதா நீங்கள் ரெண்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ எது ஹார்டர்? கிரிக்கெட் விளாடுறது ஹார்டரா இல்லை ஒரு அம்பையரிங் ஹார்டரா? ஸ்கில் செட் வைஸ் நேச்சுரலி பிளேயிங்க்கும் அம்பையரிங்க்கும் கம்பேரிசனே கிடையாது. பட் ஏன்னா அதில் வந்து யூ ஹாவ் லாட் மோர் பிளேஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் இமோஷன்ஸ். ஸோ த ஹார்டர் யூ ஒர்க், யூ ஆல்சோ ஹாவ் ஈக்குவல் பிளேஸ் ஃபார் யூ டு எக்ஸ்பிரஸ் அண்ட் என்ஜாய். பட் அம்பையரிங் வரும்போது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல். ரைட்லி செட், இட்ஸ் அ தேங்க்லெஸ் ஜாப். It has got all its challenges, but at the same time, at the end of the day, when you do a good job, the satisfaction levels are very near to what you get as a player. அடுத்தது நம்ம த அம்பையர் மதனகோபால், அதை பற்றி பேசலாம் முடிப்பா. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கிறது உங்களை ஒரு நல்ல அம்பையராக ஆக்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட டெம்பரமெண்ட், என்னோட பேஷன்ஸ். பேட்டிங் பற்றி உங்கள்கிட்ட நான் பேச வேண்டாம். ஸோ அம்பையரிங்கும் பேட்டிங்கும் ஆல்மோஸ்ட் ரிலேட்டட். ஒன் பால் அட் எ டைம், ஒன் செஷன் அட் எ டைம், ஒன் ஓவர் அட் எ டைம். ஸோ அதே ஆல்மோஸ்ட் சிமிலர் ருட்டீன்ஸ் தான். ஸ்விட்ச் அப், ஸ்விட்ச் டவுன், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பேட்டிங்கோட ரிலேட்டட். அண்ட் என்னென்னா லாங் டியூரேஷன். ஒரு எனி ஒரு ரஞ்சி ட்ராஃபி கேமாக இருக்கட்டும், இல்லை ஒரு
டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், வி ஆர் லுக்கிங் அட் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம். ஸோ நம்ம ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், பேட்டர்ன்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டிங்கோடு ஆல்மோஸ்ட் ரிலேட்டட். ஸோ நம்ம ஆடினதுனால நமக்கு வந்து அந்த ஆட்ரிபியூட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அந்த ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுலேருந்து நம்ம ஆன் த ஜாப் அதுலேயே நம்ம கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி வி அடாப்ட். ஸோ நீங்களே சொன்னீங்க ஆக்சுவலி அம்பையரிங்கிறது ஒரு தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்னு. நானே நிறையா நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு பேட் டெசிஷன் கொடுத்தா என்ன பேட் டெசிஷன் கொடுத்துறான் அப்படிம்பாங்க. பட் எவ்வளவோ நல்ல டெசிஷன் கொடுப்பீங்க, அதை பற்றி யாரும் பேசவே மாட்டாங்க, அப்ரிஷியேட்டாக பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட ஒரு புக்கில் மடிப்பா ஒரு நல்ல அம்பையரோட ஒரு ரோல் என்ன? அதாவது ஒரு ஃபீல்ட் ஆஃப் பிளேயில் நீங்கள் நிற்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்போது ஒரு அம்பையரோட ஒரு ரோல் அதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? என்ன ஆக்சுவலி இப்போ என்னென்னா தேர் இஸ் இவ்வளோ டெக்னாலஜி வந்து கேம் உள்ள இன்வால்வ்டு, ஸ்டேக்ஸ் ரொம்ப ஹை. ஸோ வந்து டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் எவ்ரிபடி. ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட் ஒரு பப்ளிக் பார்க்கும்போதோ இல்லை பிளேயர்ஸ் இன்வால்வ்டாக இருக்கும்போதோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பார்க்கும்போது அது வந்து சரியான டைரெக்ஷனில் போனால் எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ டெக்னாலஜி வந்து அந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல். ஸோ அம்பையரிங்னு வரும்போது ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் கேமை ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அங்கே வந்து நம்ம ஒரு போலீஸ்மேன் கிடையாது. we are also attached to the sport, we understand emotions. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து எமோஷன்ஸை அலோவ் பண்ணணும், எது வந்து அது ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக இல்லாமல் போகலாம் சில இடத்துல, இமோஷன்ஸ் when they overrun. ஸோ அது வந்து சில இடத்துல நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது கேமுக்கு. ஸோ நம்ம வந்து கேம் வந்து வேர்ல்டு வைட் ஸோ மெனி பீப்புள் ஆர் வாட்சிங். வி வாண்ட் டு ப்ரொஜெக்ட் த கேம் இன் த ரைட் வே. ஸோ அந்த அளவுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தால் போதும். பட் மற்ற நேரத்தில் வி ஹாவ் டு ஃபெசிலிட்டேட், நல்ல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும். பிளேயர்ஸுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவை, எந்த நேரத்தில் என்ன மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அது எல்லாமே நம்மளை வந்து ஒரு பேக்கேஜாக தான் அம்பையரிங். ஸோ ஒரு பெரிய சேலஞ்ச் எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, அந்த இமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா ஒரு பிளேயரோட இமோஷன் எப்போ ஓவர் போட் போதோ, எப்போ நம்ம பார்க்கணும், ஓகே இது மட்டும் ஓகே இவன் போகிறான், ஓகே இவன் கொஞ்சம் ஓவர் போட் போகிறான் அப்படிங்கும் போது நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணோம் இல்லையா? அந்த கேரக்டர் நம்ம ஒரு சட்டில் வேல நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சிலது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு பேண்டராக இருக்கும். அந்த இடத்துல நமக்கு வந்து உள்ளே போய் அதை வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் அது அழகாக போகும். ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர் வந்து என்றைக்குமே வந்து பார்க்குற வியூவர்ஸுக்கும் சரி விளையாடுறவங்களுக்கும் சரி தட்ஸ் அ லைட்டர் மூமெண்ட் விச் இஸ் நல்ல ஒரு சந்தோஷம் கொடுக்குற மூமெண்ட். பட் அது வந்து சம்டைம்ஸ் அதுவே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆகலாம். ஸோ அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது ஒரு வித் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து நம்ம கற்றுக்கணும். அண்ட் அதை வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் ஃப்ளெக்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போது நான் ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, கொஞ்ச நாளாக இல்லை கொஞ்சம் வருஷமாகவே நிறையா அம்பையர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்து நல்லா பண்ணுறாங்க. ஐ திங்க் ஒரு முன்னோடி பார்த்தீங்கன்னா ஒரு வெங்கட்ராகவன் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு சிவா ரவி இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போது வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு ஐசிசி எமர்ஜிங் பேனலில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. மதன கோபால் செலக்ட் ஆகிருக்காரு. இவர் இனிமேலேருந்து அவுட் சைடு இந்தியா போய் ஓடிஐஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ பத்ரி. ஸோ இப்போது அடுத்தது போய் பண்ண போகிறாரு, ஒரு ஜிம்பாப்வே டெஸ்ட் மேட்ச் போய் பண்ண போகிறாரு. வாழ்த்துக்கள். பட் தமிழகத்துலேருந்து நிறைய நல்ல அம்பையர்ஸ் வராங்க. அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ கௌஷிக் காந்தி ஒரு என்னோட கோ கிரிக்கெட்டர், அவர் அம்பையரிங் பண்ண வரப்போகிறாருன்றது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. அனந்த பத்மநாபன் இருக்கார். ஒரு நிறைய அம்பையர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா ஏன் தமிழ்நாட்டிலேருந்து நல்ல அம்பையர்ஸ் வராங்க? மேபி அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா, இல்லை ஒரு என்ன வாட் மேக்ஸ் தமிழ்நாடு அம்பையர்ஸ் குட்? இருக்குது. தேர் ஆர் ஒரு 2-3 ரீசன் விச் ஐ கேன் ரெடிலி திங்க் ஆஃப். என்னென்னு யோசிச்சிங்கன்னா, தமிழ்நாடுல ஒரு கிரிக்கெட் கல்ச்சர். ஸோ நம்ம ஆடின காலத்துலேருந்தும் சரி அதுக்கு முன்னாடியிலேருந்தும் சரி லீக் ஸ்ட்ரக்சராக இருக்கிறோம். கிரிக்கெட் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு. அண்டு கிரிக்கெட்டில் உண்டான டிசிப்ளின், த அசோசியேஷன், த வே தே சப்போர்ட் பிளேயர்ஸ், அஃபீஷியல்ஸ் இன் டூயிங் த ரைட் திங்ஸ், இன் ப்ரிப்பேரிங் ஃபார் தேர் ஒரு அம்பையரிங் வரும்போது எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இல்லை மேட்சஸ் அஃபிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் டிவிஷன் ஸ்டாண்டர்ட்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் டு ரஞ்சி ட்ராஃபி. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அம்பையர் பண்ணும்போது நேச்சுரலி தமிழ்நாடு அம்பையர்ஸ் ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ். இன்னொரு விஷயம், கம்யூனிகேஷன் நீங்கள் ரைட்டாக வந்து இண்டிகேட் பண்ணீங்க. ஸோ சவுத் ஆஃப் இந்தியா நமக்கு தெரியும், நமக்கு வந்து
we lay so much of stress on education. நமக்கு வந்து எப்படின்னா எப்படியும் மினிமம் ஒரு கிராஜுவேஷன், ஒரு இன்ஜினியரிங், இல்லை ஒரு பிகாம், ஒரு இது அது பண்ணின அப்புறம் தான் நம்ம மூச்சே விடுவோம். வீட்லேயும் விட மாட்டாங்க. அது வந்து பேர் மினிமம் நமக்கு. கரெக்ட். அந்த மாதிரி என்ன வேணா விளையாடு, என்ன பண்ணு, ஒரு பிகாம் முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி டிகிரிப்பா வெளியில சொல்றதுக்காவது ஒரு டிகிரி இருக்கணும்ப்பா. அதுதான் வந்து மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம. ஸோ அந்த ஆங்கிள் வரும்போதுல நம்மளோட எஜுகேஷன் பேக்ரவுண்டு, கிரிக்கெட் கல்ச்சர் எல்லாம் சேர்ந்து வரும்போது வந்து we are definitely little ahead of the others in the country at least. Okay. ஸோ அது வந்து நமக்கு டெஃபினெட்லி. ஸோ இப்போ அம்பையர் ஆக்சுவலி குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கு கொஞ்சம் படிக்கணும் இல்லையா? நிறையா கொஞ்சம் படிச்சு விஷயம் அதெல்லாம் பண்ணி குவாலிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு கொஞ்சம் அந்த இது பேசிக் அந்த எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறீங்களா? ஒரு சின்ன ஒரு புக் ஒன்று இருக்கு பத்ரி. ஒரு 100 பேஜுக்கு ஒரு புக்கு உண்டு. சின்ன புக்குன்னு சொல்லி 100 பேஜுன்னு சொல்லி 42 லா இருக்கும். அப்பா. ஆனால் அதை வந்து படித்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு காம்பினேஷன்ஸு, அந்த இங்கிலீஷ் வார்த்தையோட அதுக்குள்ளே இருக்கிற நுணுக்கங்கள், இம்பார்ட்டன்ஸு, அது வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ டு ரன் த கேம். ஓஹோஹோ. ஸோ மொத்தமாக கிரிக்கெட்டோட இது ஃபுல்லாக எல்லாத்தையும் ரூலை படித்து கொடுத்தா 42 லா இருக்கு. அந்த 42 லால ஃபுல்லாக அடங்கியிருக்கு எல்லாமே. நம்மளோட பகவத்கீதா அதுதான். அம்பையரோட பகவத்கீதா அதுதான். ஸோ அதை கரைச்சி குடிக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமாம். ஏதாவது ஒரு விஷயம் அதுலேருந்து வரலாம் இல்லையா? ஆமாம். எந்த நேரத்தில் எந்த சிச்சுவேஷன் எந்த காம்பினேஷனில் விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது நடக்கும்போது அந்த எல்லா லாவையும் நம்ம வந்து கோர்க்கணும். ஓகே. ஓ இது 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 ஓகே, இந்த சிச்சுவேஷன்ல இதுதான் சரியான விஷயம் அப்படிங்கிறது. அது ஒரு யூனிக் கேஸா நடக்கும். அது நடக்கும்போது நம்ம ரெடியா இருக்கணும். கரெக்ட். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எப்போவாது வரும். பட் நீங்க இந்த மாதிரி இந்த லா இந்த புக்கு நீங்க கூட வச்சுப்பீங்களா? எப்போ அது எப்பயுமே அது நாங்க கிரவுண்டுக்கு போகும்போது அந்த புக்கு எல்லாம் போக மாட்டோம். டிவி எம்பையரா இருக்கும் போதும் அந்த புக்கு வந்து கண்டிப்பா பக்கத்துல இருக்கும். ஓகே. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், ஒரு பல்ஸ் ஒன்று தோணும் இல்லையா, இந்த மேட்ச் இது இப்படி போறது, இந்த சிச்சுவேஷன்ல ஏதாவது வரலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது இமீடியட்டா அதை வந்து பார்த்து. சரி, இப்போ ஆன் ஃபீல்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் வருமா? வரும். சில பிளேயிங் கண்டிஷன்ல வரும்போது இப்போ இந்த டைம்ல நம்ம பிளே எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த நேரத்துக்கு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரீகன்ஃபர்மேஷன் தேவைப்படும். அப்ப நீங்க கேட்டுப்பீங்களா? இமீடியட்டா வந்து பார்ட்னர் கிட்ட பேசுவோம். ரெஃப்ரி இருப்பாரு, தேர்ட் அம்பையர் இருப்பாரு. கலெக்டிவா நாங்க வந்து எங்க இன்டர்னல் கம்யூனிகேஷன்ல வந்து இதுதானே, இது இப்படிதானே பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஓகே. டபுள் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பண்ணிப்பீங்க. ஓகே. கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக எப்போது இந்த ஐபிஎல்ல நீங்கள் இந்த ஒரு 42 லாவில் ஏதாவது ஒரு உள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய இது இன்ஸ்டன்ஸ் வந்துதா? கடைசியாக எப்போ பார்த்தீங்க, எதாவது ரெஃபர் பண்ணீங்க? இல்லை, இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு எவ்ரி மேட்ச் முன்னாடி ஒரு மழை வரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ பெங்களூரில் பண்ணுறோம், மழை வருது அப்படின்னா உடனே எங்களுக்கு வந்து அந்த ரெயின் பேஸ்டு கால்குலேஷன், அந்த என்னென்ன சிச்சுவேஷன் வரலாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இங்கே மழை வருது, பாம்பேயில் மழை இருக்குது, பெங்களூரில் மழை இருக்குது, இத்தனை மணிக்கு ஆரம்பித்தா எத்தனை ஓவர் வரலாம். ஆமாம். அந்த மாதிரி இப்போ மேட்ச் ஆரம்பிச்ச அப்புறம் நடுவில் வந்தால் என்ன வரலாம், ஒரு எக்ஸ்ட்ரா டைம்னா எவ்வளோ இருக்குது. லீக் மேட்ச், நீங்கள் இந்த பெங்களூர் மேட்ச் பண்ணீங்கல்ல சின்னசாமியில், மழை கொஞ்சம் அஃபெக்ட் ஆனது. பெங்களூரில் இல்லை, பாம்பேயில் நான் ஒன்று இருந்தேன். அதில் வந்து ரெயின் ஃபோர்காஸ்ட் இருந்தது. ஸோ நாங்கள் எங்கள் ஷீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடியாக வச்சுட்டு தான் இருப்போம். அது மீறியும் நம்ம ஒரு சிச்சுவேஷன் வரலாம், நடுவில் மழை வரும், 2 வாட்டி மழை வரும். ஆமாம். ஸோ அந்த கேல்குலேஷன், ஸோ அந்தந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று லால வரும், பிளேயிங் கண்டிஷனில் வரும். இந்த ஒரு ரன் அவுட்டுனா, இந்த ரன் அவுட்னா இதுக்கு என்ன ரூலு, அடுத்தது அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரிப்பரேஷன் மோட்லயே தான் நம்ம இருப்போம். ஏதாவது ஒன்று புதுசாக நடக்குமோ, கரெக்ட், அது நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ அந்த ஏதாவது ஒரு லாவை வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம ப்ரஷ் அப் பண்ற மாதிரியே தான் வரும். நிச்சயமா. ஐ திங்க் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல வேற எல்லாம் கூர்மையாக கவனிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு மூவை கவனிச்சுட்டே இருப்பாங்க. டக்குனு எதாவது வச்சு கமெண்டேட்டராக இருக்கணும், அவன் பேர் டக்குனு ஒரு மீமை போட்டுருவாங்க, ஏதோ போட்டுருவாங்க. பட் மூவிங் ஆன் மடிப்பா, ஐ திங்க் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ டிவி வர ஐ திங்க் நீங்கள் ஒரு தேங்க்லெஸ் ஜாப் அப்படின்னு சொன்னீங்க. அம்பையருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் ரொம்ப ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு உங்களோட மூவும் வந்து கவனிக்கப்படுது.
தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. இப்போ கொஞ்சம் ரூல்ஸ் பற்றி பேசலாம். இந்த வருஷம் மடிப்பா ஒரு ஹைட் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு புது ரூல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது பேட்ஸ்மேனோட அளவை முன்னாடியே அளந்து வச்சுட்டாங்கல்ல, ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பவுன்சர் தலைக்கு மேலே போகுதா இல்லையா அப்படின்னு பார்த்தாங்க. அந்த ரூல் உங்களுக்கு ஆஸ் அம்பையர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அண்டு அதில் என்னென்னா இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் இல்லை, அது டெஃபினெட்லி எரர் ஃப்ரீ. அந்த டெக்னாலஜி வந்து எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரிசல்ட் கொடுக்கும், எரர் ஃப்ரீ. ஏன்னா அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது பேட்டரோட வெயிஸ்ட் லைன், அதாவது நேவல் இருக்கு இல்லையா, நேவலுக்கு 1 இன்ச்சு கீழே வெயிஸ்ட் லைன் ஸ்டாண்டர்டைஸ்டு அந்த வெயிஸ்ட் ஹை ஃபுல் டாஸுக்கு. அதே மாதிரி ஷோல்டர் ஹைட்டு, அதே மாதிரி ஹெட் ஹைட்டு மெஷர்டு. ஸோ அப்ரைட்டாக நிற்கிற ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் வந்து அந்த பேட்டரோட எல்லா பிளேயரோட மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்தாச்சு. ப்ளஸ் பால் ட்ராக்கிங்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த பால் ட்ராக்கிங்கை வந்து ப்ரொஜெக்டட் அப் டு த பாப்பிங் கிரீஸ். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த ஹைட்டு வெயிஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஷோல்டர் ஆர் ஹெட்டாக இருக்கட்டும், அங்கே தான் ஜட்ஜ் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல பாலை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டோட வந்து எக்ஸாக்ட் ஃபிகர்ஸு. ஸோ அது வந்து ஃபுல் ப்ரூஃப் டெக்னாலஜி. பிளேயர்ஸு கேமு எல்லாத்துக்குமே அது வந்து இட் இஸ் டேக்கிங் அஸ் இந்த சரியான ஒரு பாதை. அது வந்து அது டிஆர்எஸ்லேயும் வந்தாச்சு. ஸோ யாருக்காவது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கால் மேலே உங்களுக்கு சந்தோஷமாக இல்லை ஒரு பிளேயர் அப்படின்னா, தே கேன் ஆல்வேஸ் சேலஞ்ச் இட் அண்ட் த ரைட் டிசிஷன் வில் பி மேட் எவ்ரி டைம். இதில் எனக்கு ஒரே ஒரு கருத்து இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் எங்கே எடுத்தாங்க? ஹோட்டலில் எடுத்தாங்களா அந்த ஹைட் மெஷர்மெண்ட்? ஏன்னா இப்போது அந்த பேட்ஸ்மேனோட ஹைட்டு அந்த இடத்துல மெஷர் பண்ணுறது அது விக்கெட்டில். ஆனால் அந்த ஹோட்டலில் எடுத்த மெஷர்மெண்ட்டும் இதுக்கும் ஏதாவது சின்ன டிஸ்கிரிப்பன்சி இருக்குமா இல்லை எதுவும் இருக்காது? இருக்கவே இருக்காது பதிரி. ஏன்னா ஃப்ரம் த கிரவுண்ட் உங்களோட ஹைட் இப்போ வந்து 6 feet அப்படின்னா அந்த ஸ்பைக்ஸ் போட்டு அந்த ஷூ போட்டு எடுக்கிறாங்களா? அவங்க போட்டு அது அந்த ஷூ போட்டு தான் ஃபோட்டோ ஷூட் வரும்போது எல்லா பிளேயரும் வந்து அந்த யூனிஃபார்மில் தான் வராங்க. ஓகே, அவங்க ஷூ போட்டுன்னு இருப்பாங்க. மேபி ஸ்பைக்குக்கும் ரப்பர்ஸுக்கும் அந்த உண்டான ஒரு இந்த டிஃபரன்ஸ் தான் இருக்கலாம். அது என்ன நெக்லிஜிபிள் அது ரொம்ப. ஸோ அந்த ஹைட் டிஃபரன்ஸ், அதில் ஹைட் வந்து ஃபுல் ப்ரூஃப் டெக்னாலஜி. டெஃபினட்டாக ஃபுல் ப்ரூஃப் இல்லை, ஏதாவது இந்த பக்கம் அந்த பக்கம் பேசணுன்னா கூட மோஸ்ட் நியரஸ்ட் அதுக்கு மேலே ஒரு டெசிஷன் வந்து வரது கஷ்டம். ஸோ நிச்சயமாக அது அம்பையர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பூனாக இருந்திருக்கு இந்த வருஷம். அந்த ஒரு அம்பையர்ஸோட டெசிஷன்ஸை வந்து நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்க கரெக்டான டெசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வருது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அம்பையர்ஸ்க்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 4 வாட்டி நம்ம டெக்னாலஜியில் ஒரு பேட்ஸ்மேனோட ஹைட்டு பார்க்கும்போது, அவரோட பொசிஷன் பார்க்கும்போது நம்ம மைண்ட்லேயும் ஒரு ஒரு சிந்தனை ஓடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டோல போனார்னா இங்கே போனால் கொடுக்க வேண்டாம். ஆமாம், ஏன்னா நமக்கு ஒரு ஃபீட்பேக்கும் இருக்குது. ஆமாம், இது கரெக்டு, இது இந்த இடத்துல நம்ம ஜட்ஜ் பண்ணது கரெக்டு, இது இந்த இடத்துல இவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம மைண்ட்லேயும் நடக்கும். அது என்னன்னா அம்பையர் அடுத்த வாட்டி அதில் பண்ண இன்னும் பெட்டர் டெசிஷன்ஸ் கொடுக்க. பெட்டர் டெசிஷன்ஸ், யா டெஃபினட்டாக. ஐ திங்க் எந்த டெக்னாலஜியுமே 100% ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. பட் எனக்கு ஒரு என்னோட கருத்து இது. பட் நீங்களும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த அம்பையர்ஸ் கால் அப்படின்றது ஏதோ சில பகுதி ஆஃப் த பந்து லைனுக்குள்ளே இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு பகுதி ஆஃப் த பந்து ஸ்டெம்பில் படணும் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டெம்பில் படுது அவ்வளோதான். அது படுதுன்னா படுது அவ்வளோதான். அது படல, ஒரு பகுதி படுது ஒரு பகுதி படல அப்படின்னு இந்த அம்பையர்ஸ் கால் அப்படின்றது, இது என்னோட பியூர்லி ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா எனக்கும் தோணுது லைக் ரூல்ஸ் எக்கச்சக்கமாக போலர்ஸ்க்கு எதிராகவே இருக்குது இந்த ரூல்ஸ் அப்படின்னு. உங்களோட கருத்து என்ன இந்த அம்பையர்ஸ் காலை பற்றி? அது ஏன் அதை இன்னும் அதை வச்சுருக்காங்க இந்த அம்பையர்ஸ் கால்னு? ஓகே, இந்த அம்பையர்ஸ் கால் வந்து நம்ம அந்த கிராஃபிக்ஸ் பார்க்கும்போது ஒரு இடத்துல பால் படுது. ஸோ அவுட் சைட் ஆஃப் த ஸ்டம்ப்பு அதுதான் நம்ம பார்க்குற இடம். ஆமாம், அதுக்கு உள்ள 50% மேலே இருந்ததுன்னா ஹிட்டிங்னு காமிக்கும். 50%க்கு கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து அம்பையர்ஸ் கால். ஸ்டம்போட வெளி பக்கம், அது ஹைட்லேயும் அந்த மாதிரி டாப் ஆஃப் த ஸ்டம்புக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து அம்பையர்ஸ் கால்ன்றது அம்பையரோட டெசிஷனை சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக கிடையாது. இது பேசிக்கலி என்னென்னா அக்யூரேசி ஆஃப் த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னா, டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. போலர் கையிலேருந்து பால் வருது, ஒரு இடத்துல பிச் ஆகுது, இந்த இடத்துல படுது, அது வரைக்கும் ஃபேக்ட்ஸு. ஆமாம். அதுக்கப்புறம் நடக்கிறது என்னென்னா ப்ரொஜெக்ஷன். கரெக்ட்.
அந்த ப்ரொஜெக்ஷனில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் ஆஃப் இதை கவர் பண்ணுறதுக்காக தான் அம்பையர்ஸ் கால். அந்த அக்யூரசி பார்ட்டை கவர் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஹிட்டிங்னா அது கண்டிப்பாக ஹிட்டிங். ஆமாம். அம்பையர்ஸ் கால்னால் அது அந்த இடத்துல படுதுன்ற மாதிரி நம்ம காட்டுறோம். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பிளேயர்ஸும் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கமெண்டேட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த டெக்னாலஜி இப்போ வந்து இவால்வ் ஆகி இவ்வளோ வருஷம் வந்தாச்சு. ஸோ அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னா, அடிக்குதுன்னா அடிக்குது, இது வந்து ஒன்று நீ அவுட்டு கொடுத்தனா அது அவுட்டாக நிற்கிறது, நம்ம அவுட்டு கொடுக்கலன்னா அது நாட் அவுட்டாக நிற்கிறது. ஸோ இதில் சில டைம் போலர்ஸ் உங்கள் மேலே ஏதாவது அப்செட் ஆகிறாங்களா? ஏன் அவுட்டு கொடுத்துக்கலாம்ல ரொம்ப அம்பையர்ஸ் கால் அப்படின்னு கேட்பாங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அந்த பிளேயர்ஸுக்கும் தெரியும் டெக்னாலஜியில், அவங்களும் விளையாடி அவங்களுக்கும் தெரியும் இது வந்து கண்டிப்பாக அடிக்கும், இது வந்து ஒரு 50-50 கால் அப்படின்னு. அந்த 50-50 காலில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பீல் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் வந்து நம்ம அவுட்டு கொடுத்துட்டோம்னா அது அவங்களுக்கு ஃபேவராக வந்துடும் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து பிளேயர்ஸும் ரொம்ப ஸ்மார்ட், அவங்களும் நம்ம அளவுக்கு டெக்னாலஜியை ரீட் பண்ணுவாங்க, அவங்களும் அதே டெக்னாலஜி ஊறி இருக்காங்க. ஸோ அந்த க்ளோஸ் கால்ஸில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா they will try to influence your decision making by appealing more strongly. அந்த strong appeal அப்போ வரும். எந்த bowlers இந்த மாதிரி அப்பீல் பண்ணுவாங்க? எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. எல்லா bowleரும் அந்த அம்பையர் கால் அவங்களுக்கு வரணும்ன்ற ரொம்ப இன்ஃபேக்ட் கேட்பாங்க, என்ன சார் இதை போய் கொடுக்கலையே நீங்க அப்படின்வாங்க. நான் அதை சொல்லுவேன், என்னை பொறுத்தவரையிலும் அது மிஸ்ஸிங்ப்பா, எனக்கு இந்த அம்பையர் கால் ஓரத்தில் படுற அளவுக்கு என் அறிவு கெட்டாது, என்னை பொறுத்தவரையிலும் அது மிஸ்ஸிங்க அப்படின்னு. பட் பிளேயர்ஸ் வந்து அந்த விதத்தில் வந்து அந்த மோமெண்ட்ல ஒன்று வரத்தை ஒரு சொல்லுவாங்க. பட் தேர் வெரி வெரி ஸ்போர்ட்டிவ், they understand technology, they understand difficulty. ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் சூப்பர். இன்னொரு ஒரு ரூல், நான் ஆக்சுவலி நிறையா மேட்ச் இந்த காமெண்ட்ரி பண்ணுறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் எனக்கு இப்போ இந்த பால் இன் ஃபீல்ட் ஆஃப் பிளே, சம்டைம்ஸ் வந்து இந்த பால் வந்து இந்த ஃபீல்டர் தடுக்கிறாரு, ஓகே, ஒரு பவுண்டரி லைன் கிட்ட ஒரு நல்ல சேவ் டன் பை த ஃபீல்டர், பட் ஃபீல்டர் பால் உள்ள ஃபீல்ட் ஆஃப் பிளேயர் இருக்குது, பட் கை பந்தில் படும்போது கால் அந்த பவுண்டரி குஷனில் படுது, அதனால வந்து ஒரு 4 கொடுக்குறாங்க. அது எனக்கு கொஞ்ச நாளாகவே இது பியூர்லி இது ஒன்ஸ் அகெயின் என்னோட கருத்து தட் அவன் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணியிருக்கான் அந்த ஒரு ஃபீல்டர், பந்த ஃபீல்ட் ஆஃப் பிளேயில் வச்சுருக்கான், பட் அவன் உடம்பு அந்த குஷன் மேலே படுறதுக்காக அதை வந்து ஒரு 4ன்னு கொடுக்குறாங்க. இது மாறணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நானும் கமெண்ட்ரியில் சொல்லிகிட்டே இருக்கேன். ப்ராபப்ளி இது மாற்ற முடியுமா, இல்லை ஏன் இதை இன்னும் இந்த மாதிரி ஒரு ரூலாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம், மனதில் ஒரு குழப்பம் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் நீங்கள் கொண்டு வந்தது. இந்த பவுண்ட்ரியை பொறுத்தவரையிலும் அது ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் லா தான் அது. நீங்கள் எப்போ பவுண்ட்ரி உள்ளே இருக்கீங்க, எப்போ பவுண்ட்ரிக்கு வெளியில் இருக்கீங்க, எது அலௌடு, எந்த மாதிரி ஃபீல்டிங் அலௌடு, அதே கால் வந்து தொடாமல் ஏரில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து குட் சேவ். அதே 1 இன்ச்சு கீழே இறங்கி ரோப்பில் பட்டுதுன்னா அது வந்து பவுண்ட்ரி 4. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரோப்பு வைக்கிறது இல்லை, குஷன் வச்சிருக்காங்க, ஒரு 6 அடிக்கு குஷன் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா லாஸ் ஆஃப் கிரிக்கெட் வந்து அதில் ரொம்ப கிளியர். இன் கான்டாக்ட் நீங்க கான்டாக்ட்ல இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் பாலும் பவுண்டரியும் நீங்க சேம் டைம் தொட்டீங்கன்னா யூ வில் நாட் பி கன்சிடர், நீங்க ஃபீல்டு உள்ள இருக்கிற மாதிரி உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த லா, இந்த லா மாறாது. ஆனால் தேர் இஸ் அ லாட் ஆஃப் டாக் அபவுட் இந்த கேட்ச் லா இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃபீல்டர் கேட்ச் ஃபீல்டுக்கு வெளியில் போயிட்டு வெளியில் இருக்க கிரவுண்டை யூஸ் பண்ணி ஹாப் பண்ணி ஃபீல்டு உள்ள கொண்டு வந்து கேட்சை பிடிப்பாரு இந்த நிசார்னு ஒருத்தர். ஆமாம், அந்த லால ஒரு சேஞ்ச் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரம். அந்த லால ஒரு சேஞ்ச் வரும். ஏன்னா இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, பவுண்டரி லைனுக்கு வெளியில் இருக்க கிரவுண்டை எங்கேயோ 6 அடிச்சிட்டான்ப்பா, பால் வெளியில் போகிறது, அதை நீ தட்டி ஏர்லேயே தட்டிட்டு உள்ளே கொண்டு வந்துடுற. ஃபீல்டர்ஸ் வந்து இப்போ அவ்வளோ அத்லெட்டிக் ஆகிட்டாங்க, அவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காங்க. பட் 6 பால் அங்கே போய் உழருது, அதை நீ வந்து தட்டி உள்ளே கொண்டு வந்து கேட்ச் ஆக்கிடுற. அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு இது வந்து அன்ஃபேராக வந்து ஒரு டாக் இருக்குது. ஸோ என்ன ட்ரை அச்சீவ் பண்ணுறாங்கன்னா, குட் அத்லெட்டிக் ஃபீல்டிங்கும் என்கரேஜ் பண்ணணும். அட் த சேம் டைம் அவுட் சைட் த பவுண்டரி லைன் இருக்கிற கிரவுண்டை ஓவர் யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. அந்த பேலன்ஸில் ஒரு கேட்சில் ஒரு சேஞ்ச் நம்ம. ஓகே, இப்போது
உங்களை கொஞ்சம் ஸ்பாட்டில் போடுறேன். அஃப்கோர்ஸ் எனக்கு என்னோட கருத்து இது என்னென்னா, ஒரு போலர்ஸ்க்கு எதிராக நிறையா ரூல்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. டவுன் த லெக் வைடுன்றாங்க. பட் இப்போ நம்ம டிஎன்பியில் பார்க்குறோம், ஒரு ஆரஞ்சு லைன் போட்டிருக்காங்க லெக் சைடில் அதை தாண்டி போனால் தான் வைடு அப்படின்னு. ரொம்ப நல்ல முடிவு அது. பட் நீங்கள் உங்களை ஒரு லா போட்டுடுறாங்க, நீங்கள் தான் மதனகோபால், நீங்கள் தான் லா எழுதுங்க, லாவை கிரிக்கெட் லாவை எழுதுங்கன்னு உங்கள் பவர் உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா ஒரு லா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே மாற்றுவீங்க ஒரு கிரிக்கெட்டில் அப்படின்னா அது டக்குன்னு என்ன? எனக்கு இந்த எல்பிடபிள்யூ ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்விட்ச் இட் அடிக்கிறோம் இல்லையா? ஆமாம். அப்போ வைடுக்கு ரெண்டுமே ஆஃப் சைடாக கன்சிடர் பண்ணுறோம், நல்ல விஷயம். ஆனால் ஸ்டில் பால் பிச்சிங் அவுட் சைட் த லெக் ஸ்டம்பில் இன்னும் அது அதை அவங்கள ரைட் ஹேண்ட்ராவோ லெஃப்ட் ஹேண்ட்ராவோ மட்டும்தான் பார்க்குறோம். ஆமாம். என்னை பொறுத்தவரையிலும் அந்த லா மாற்றணும்னு எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அதிகாரம் வந்ததுன்னா, அந்த ஷாட் அடிக்கும்போது பால் எங்கே பிச்சாலும் ஸ்டம்ப் அடிக்குதுன்னா அது நான் அவுட்டுன்னு மாற்றணும் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு போலர் இங்கே போட போகிறேன்னு ஆஃப் சைடில் ஃபீல்டை வைப்பார், இல்லை லெக் சைடில் ஃபீல்டை வச்சு அவர் போடுறாரு. நம்ம டக்குன்னு இந்த பக்கம் பேட்டை மாற்றி எல்லாமே லெக் சைடு ஆகிவிடும். அதனால் போலர்ஸுக்கு அங்கே மார்ஜின் ரொம்ப கம்மியாக, அந்த இடத்துல ஒரு லா மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தால் இந்த லாவை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். டெஃபினட்டாக ஐ திங்க் அந்த ஸ்விட்ச் ஹிட் அடிக்கும் போது அவர் எல்லாத்தையுமே மாற்றிடுறாரு. ஸோ பால் பிச்சிங் அவுட் சைடு அப்படிங்கும்போது ஸ்டில் அவர் ஒரிஜினலாக என்ன ஹேண்டில் இருந்தாரோ அதே தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு ரூல். பட் அது என்ன பண்ணும்போது அது நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ப்ராப்ளி ஒரு ஸ்விட்ச் ஹிட், வாட் டிஃபைன்ஸ் அ ஸ்விட்ச் ஹிட், வாட் டிஃபைன்ஸ் அ ரிவர்ஸ் ஸ்வீப், அந்த டிஃப்ரென்ஸ் என்ன நம்ம ஆடியன்ஸ் சொன்னீங்கன்னா? இப்போ ஸ்விட்ச் ஹிட்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டரோட கிரிப்லேருந்து நீங்கள் கிரிப்பையே மாற்றிடுவீங்க லெஃப்ட் ஹேண்டர், அதாவது டாப் ஹேண்ட் பாட்டம் மாறி போயிடும். லெஃப்ட் ஹேண்டர் மாதிரியே கிரிப்பு பிடிச்சி நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர் ஷாட் அடிக்கிற மாதிரியே அடிக்க ட்ரை பண்ணுறது ஸ்விட்ச் ஹிட்டு. ஓஹோ, ஓகே. ரிவர்ஸ் ஸ்வீப்புன்னு வரும்போது அந்த கிரிப்பு மாறாது, ஆனால் நீங்கள் ஸ்டில் அதே கிரிப்பை வச்சு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டர் ஸ்வீப் அடிக்கிற மாதிரி ஓகே அடிக்கிறது ரிவர்ஸ் ஸ்விட்ச் ஹிட்டுக்கும் ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கும் இந்த டெஃபினிஷன் எப்படி மாறுது அப்படின்னா, அது கிரிப்பு மாறினா அது இட் பிகம்ஸ் அ ஸ்விட்ச் ஹிட். ஸோ கிரிப்பு மாறும்போது பிச்சிங் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் இல்லாமல் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டராகவே மாறி அது அவுட் சைட் லெக் ஸ்டம்ப்ன்றது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஆகிடும். ஆமாம் இல்லையா? ஆமாம். இப்போ என்ன இருக்குன்னா, பால் பிளேக்கு வரும்போது போலர் ரன் அப் ஆரம்பிக்கும் போது இப்போ நான் ரைட் ஹேண்டராக நிற்கிறேன், அதான் என்னோட ஸ்டான்ஸு. ஸோ என்னோட ஆஃப் சைட் லெக் சைடு அந்த நேரத்தில் டிட்டர்மைன் ஆகிடுது. அவர் ஓடி வரும்போது நான் திருப்பி ஸ்விட்ச் ஹிட்டுக்கு மாறி அடிக்கலாம். அடிக்கும் போதும் என்னோட லெக் சைடு ஆஃப் சைடு மாறாது, முதல்ல நின்ன ஸ்டான்ஸில் என்ன இருந்ததோ அதுதான். ஆமாம். ஸோ இந்த பக்கம் விழுந்தானா போலருக்கு எல்பிடபிள்யூ சான்ஸ் இல்லை. ஆமாம், அது மாறணும். ரிவர்ஸ் ஸ்வீப்லையும் அது மாறணும். எப்போ நீ பேட்ஸ்மேனுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கோ ஃபீல்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு, போலருக்கும் அந்த ஒரு ஃபேர் ஃபீல்டு கொடுக்கணும், லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொண்டு வரணும் அப்படின்னு என்னோட ஒரு கருத்து. இது எனக்கு அதிகாரம் இருந்தால் நானும் இந்த ரூல் நிச்சயமாக பண்ணுவேன். நானும் ஒத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் பேட்ஸ்மேன், நம்ம 2 பேருமே ஒத்துக்கிறோன்னு அதை கண்டிப்பாக மாற்றணும். டெஃபினட்டாக இப்போ வேறு லெவலில் இருக்குது. பேட்டு ஸ்ட்ரென்த்து அவங்கெல்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அடிக்கிற அடி நமக்கு தான் தெரியுது. ஓகே, நம்மளோட லாஸ்ட் செக்மெண்ட்குள்ளே போக முடியுப்பா? திருப்பி உங்களை ஸ்பாட்டில் போட போகிறேன். கொஞ்சம் ஒரு ரேபிட் ஃபயர், உங்களோட அனுபவத்தில் ஈஸியஸ்ட் பிளேயர் டு ஹேண்டில் ஆன் த ஃபீல்ட்? எல்லா பிளேயரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெலிவிஷன் வந்தாச்சு, மேட்ச் ரெஃப்ரி வந்தாச்சு, அது ஒன்று சொல்ல ஈஸி தான். பட் ரொம்ப நல்ல ஒரு பிளேயர் டு ஒர்க் வித் அப்படின்னா சூரியகுமார் யாதவ். ரொம்ப ரொம்ப ப்ளீஸிங்காக இருப்பார் ஃபீல்டில். பேசுகிறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், ஒரு நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா கூட அதை ரிசீவ் பண்ணுற விதம் அது ரொம்ப ஒரு டிக்னிஃபைடாக இருக்கும். ஒரு நல்ல பிளேயர் டு யூ லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் சச் பீப்புள், அந்த மாதிரி சொல்லலாம் சூரியகுமார் யாதவ். சூப்பர். ஹார்டஸ்ட் பிளேயர் டு ஒர்க் ஆன் தி ஃபீல்ட்? ஹார்டஸ்ட் பிளேயர் அந்த மாதிரி இதுவரையிலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒரு பிளேயரை இன்னும் பார்க்கல. மேபி ஜேர்னியில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பிளேயர் வரலாம். ஏதாவது ஒரு டீம் அந்த விளாடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஃபீல் ஆகுமா? ப்ரெஷர்னு சொல்லணும்னா இந்தியா கேம்ஸ் எப்பயுமே கொஞ்சம் ஹை ப்ரொஃபைலாக இருக்கும். இந்தியா ஆஸ்திரேலியா கேம்ஸ் ரொம்ப ஒரு நீடில் இருக்கும் அந்த இடத்துல, கீன்லி கண்டெஸ்டடு. இந்தியாவும்
அந்த கேம் வந்து வெறித்தனமாக விளையாடுவாங்க இந்தியன் டீமும். ஆஸ்திரேலியா நீங்கள் கேட்கவே வேணாம், சாதாரண மேட்சே அவங்க எதுவும் விட்டு தர மாட்டாங்க. அந்த கேமில் வந்து நீடில் நல்லாயிருக்கும். ஸோ இந்தியா கேம் எப்போ பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அந்த இன்டென்சிட்டி நீங்கள் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டேக்ஸ் அந்த இது நல்லாயிருக்கும். ஐபிஎல்ல ஆல்மோஸ்ட் பத்ரி எல்லா கேமுமே வந்து ஒரு ஹாஃப்வே ஸ்டேஜுக்கு அப்புறம் வர கேம் எல்லாமே வந்து இந்தியா பாகிஸ்தான் கேம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்தந்த டீமுக்கு குவாலிஃபிகேஷன் சினாரியோ இருக்கும். அண்ட் ஃப்ரான்ச்சைசி கேம்ஸ் வந்து நீங்கள் விளையாடி இருக்கீங்க, உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டாம், அதோட ப்ரெஷர் வந்து தனி. ஸோ அது இன்டைரக்டாக என்ன ஆகும்னா அஃபீஷியல்ஸுக்கும் அந்த ப்ரெஷர் வந்து இருக்கும். கண்டிப்பாக ப்ரெஷர். ஸோ இன்டர்நேஷனல் கேமோட உங்கள் ஐபிஎல் கேம் கொஞ்சம் அதிகம் ப்ரெஷர் ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ஐபிஎல் கேம்ஸ் வந்து ஜாஸ்தி ப்ரெஷர். ஓகே, ஒன் டெசிஷன் நீங்கள் இது மட்டும் கொடுத்தது நீங்கள் மறக்கவே மாட்டீங்கன்னா அது எது? அது வந்து நான் ஒரு டிசிஷன் ட்ரிவாண்ட்ரமில் ஒரு டிசிஷன் கொடுத்தேன். சிராஜ் போலிங்கில் இம்பேக்ட் ஜஸ்ட் அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப்பு, ஒரு ஸ்டம்ப்பு தாண்டி மிஸ் ஆகிருக்கும். அந்த டிசிஷனை வந்து எனக்கு வந்து நைட் மேரி டிசிஷன் அது. அந்த டிசிஷன் என் மைண்ட்லேருந்து போகவே போகாது. அது ஒரு எல்பிடபிள்யூ டிசிஷன் இந்தியா ஸ்ரீலங்கா கேமில். அது ஒரு நைட் மேரி டிசிஷன் தான். அது வந்து எல்லா பிளேயருக்கும் எல்லா அம்பையருக்கும் ஒன்று நிற்கும்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசிஷன். அது மறக்க முடியாத டிசிஷன். உங்களோட பிடிச்ச டீம் ஆஸ் அன் அம்பையர் எது? உங்களுக்கு இந்த டீம் விளாட்றேன்னா அப்பா நான் எக்ஸைட்டடாக இருக்கேன், ஜாலியாக நீ இப்போ பண்ணலாம் அப்படின்னு அந்த டீம் விடுது? எனக்கு வந்து இன்டர்நேஷ்னலில் சொல்கிறதோட எனக்கு வந்து டொமஸ்டிக்கில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற டீம் வந்து பஞ்சாப். ஓ, ஏன்னா அவங்க ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து த வே ஒரு ஒரு டஃப் மூமெண்ட்டில் கூட அவங்களோட ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அண்ட் அவங்க என்னென்னா எதாவது இருந்தாலும் உங்கள்கிட்ட நேராக சொல்லுவாங்க, அதை வந்து கேரியே பண்ண மாட்டாங்க. அடுத்த நாள் வந்து நேற்றுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துதா, அந்த மாதிரி நீங்களே யோசிப்பீங்க, ஏப்பா நம்ம டீம் தானேப்பா, இந்த கிரவுண்டில் தானேப்பா இருக்கும், நேற்றுக்கு இப்படி ஒன்று நடந்துதா, அது கூட தெரியாது. அண்டு வெரி வெரி ஃபன் லவ்விங் டீம் அண்ட் ஈஸி டு ஒர்க் வித். ஓகே, ரொம்ப வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டிலாம் ஹார்டாக விளையாடுவாங்க கண்டிப்பாக, ஆனால் வந்து தே வில் நாட் புட் யூ ஆன் அ ஸ்பாட். சூப்பர். உங்களோட பிடிச்ச பிளேயர் ஆஸ் அன் அம்பையர் நீங்கள் எஸ் சூரியகுமார் யாதவ் சொல்லிங்க, இன்னும் ஒரு பிடிச்ச பிளேயர் அவரை பிடிச்ச கேப்டன் உங்களுக்கு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதுல? நான் பார்த்தோன்னு ரோஹித் சர்மா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி வெரி சவுண்டு கேப்டன். அண்டு அவர் டீமை ஹேண்டில் பண்ணுற விதம் ஒரு நோ நான்சென்ஸ் கேப்டன். ஸோ அவரோட கேப்டன்சி, அவரோட டீமை கொண்டு போகிற விதம், அதே மாதிரி வெரி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். அதாவது ரொம்ப வந்து அனாவசியமாக வந்து கேள்வி கேட்குறதோ எதுவோ கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது he will always be willing to work with you. சந்தேகம் இருந்தால் சந்தேகம் இருக்கிறத கேட்பார். நோ நான்சென்ஸ் கேப்டன், வெரி இம்ப்ரெசிவ் கை. ஓ, ஓகே. ஆக்சுவலி பிளேயர்களுக்கும் ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச பிளேயர் அவர் வந்து ஒரு மோர் தென் கேப்டன், ஒரு பிளேயரோட ஒரு அண்ணன் மாதிரி எப்போதுமே இருப்பார் அப்படின்னு நிறைய பிளேயர் சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. டீமில் அதை பார்க்கும்போதே அந்த வைப் உங்களுக்கு தெரியும். அவரை அந்த ரெஸ்பெக்டோட பார்க்குற இது வந்து உங்களுக்கு புரியும். அது யா சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மடிப்பா, சூப்பராக இருந்தது. நானே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களோட இன்சைட்ஸ், உங்களோட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு எமர்ஜிங் பேனலில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட். ஓவர்சீஸில் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வந்து ஐ திங்க் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அம்பையர்ஸ் த வேர்ல்ட் ஹஸ் சீன் அப்படின்னு வரணும்னு என்னோட மற்றும் எங்கள் சேனல் தரப்பில் வாழ்த்துக்கள் மடிப்போம். தேங்க்யூ ஸோ மச் பத்ரி. தேங்க்ஸ் ஃபார் கமிங்.